ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த நெல்லி செடி இது விதை போட்டு வந்ததுப்பா. இன்னும் காய் வைக்கல, இப்போதான் நல்லா பெருசாக வந்துட்டு வராங்க. இந்த இலையை சாப்பிட்டா நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி துவர்ப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த நெல்லிக்காய் இல்லாத டைமில் வந்து இந்த இலையை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குது, பெருநெல்லி சாப்பிட்ற மாதிரியே. இங்கே பாருங்கள், சங்குப்பூ எவ்வளோ பூ பாருங்கள், மொக்கு நிறையா வச்சுருக்கு. எல்லாம் போய் அந்த மரத்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அங்கே போய் ஏறிட்டு பூ வேற வைக்குது. இந்த செடியில் அழகே வந்து இந்த இலையோட கலர் தான்ப்பா. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கன்னடாவோட அந்த கொடி செம்பில் இருக்கிற இந்த இலை மாதிரியே இருக்கும். இதில் பூ வைக்கும், ஆனால் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். நான் சீசன் வந்தவொடனே போடுறேன். இப்போ சீசன் இல்லை, பூ நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். ஆனால் ஒரு நாள் தான் வச்சிங்களேன், அப்படி சீக்கிரமாக வாடிடும், பிச்சம்னா வாடிடும். மற்றபடி நல்லா பூப்பாங்க. ஒரு தாட்டி நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதில் விதை பட்டு தான் இந்த செடியெலாம் முளைஞ்சிது. இந்த பாருங்க, இந்த விதை வந்து இப்படி தான் இருக்கும், கருப்பாக விதைப்பட்டு இப்போ நிறையா செடி முளைய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டு புது வரவு அலமந்தா. பிங்க் கலர் சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். என்கிட்ட ஏற்கனவே பெரிய செடி இருந்தது, அது என்ட்ரன்ஸில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து தொட்டியில் மாற்றி வைக்கிறப்ப அது செடி சேர்த்து போச்சு. நல்ல வேலை அது வந்து ஒரு சின்ன கிளையை கொண்டு வந்து வர வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், மந்தாரை, இது பிங்க் கலர் மந்தாரை இலை. இதில் ஸ்நாக்ஸ்லாம் கூட வச்சு நீங்கள் இந்த இலையிலே சாப்பிட்லாம். நல்லா வாசமாக இருக்கும். காஞ்ச உடனே செம்ம வாசனையாக இருக்குது இந்த இலை. இதில் பிங்க் கலரில் பூ ஒன்றும் வைக்கல, வச்ச உடனே காட்டுறேன். பாருங்கள், காலையிலேயே பாருங்கள், குண்டு மல்லி கொஞ்சோண்டு பிச்சு வச்சுருக்கேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு. இட்லி பூ சீசன் பிளக்கு ஒரு கொத்து வச்சுருக்காங்க. மருதாணி பாருங்கள், இப்போ தான் வெட்டி விட்டேன், ரொம்ப பூச்சா இருக்குன்னு வெட்டி விடனே புது தளிர் வருது. செமையாக மொழிகிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், குண்டு மல்லி இப்போ நல்லா இந்த வருஷம் எனக்கு நல்ல பூ வச்சுருக்குது, நிறைய சீசன் பிளக்கு. ஃபேஷன் ஃப்ரூட்ஸு இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது, பச்சையாக இருக்கும், அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப காய்ச்சல, 3 தான் காய்ச்சிருக்காங்க, பார்ப்போம். பொங்கலுக்கு கரும்பு கிடைக்காதோன்னு நினச்சேன். சவா கரும்பு நம்ம வீட்டிலே பிச்சுக்க வேண்டியது. அந்த வருஷம் நம்ம வீட்டில் தான் எடுப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் நாள் காற்றுல போயிடுச்சு. பார்ப்போம், என்னென்னா இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேட்டால் கொடுப்பாங்க. பாருங்கள், இதுதான் இந்த ரோஸ் மாதிரி பூக்கிற குண்டு மல்லி. இது குண்டு மல்லி தான், நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள்,